வணக்கம் மக்களே, நான் உங்கள் டீம் 7 பில்டர்ஸ்ல இருந்து சதீஷ். போன வீடியோல பிளாஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 6 முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். இந்த வீடியோல பிளாஸ்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு 6 விஷயத்த இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி டீடைலா சொல்ல போறேன். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிளாஸ்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, வால்ஸ்ல அண்டுலேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வால்ல கரெக்டா வெர்டிகலா நம்ம மட்டப்பலையை வச்சு செக் பண்ணணும். அண்டுலேஷன் இருக்கா இல்லையான்றது கண்டிப்பா அந்த மெத்தட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிளாஸ்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரூமோட 4 கார்னர்லயுமே மூலமட்டம் கரெக்டா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, விண்டோ, பீம், காலம் அண்ட் வென்டிலேஷன் இந்த இடத்துல எல்லாம் ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். அந்த ஷார்ப் எட்ஜஸ் எனக்கு எதுவுமே வேணாம், அது நான் ஸ்மூத் ஃபினிஷிங்கா காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கப்பை வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி லெவல் பண்ணீங்க அப்படின்னா ஷார்ப் எட்ஜஸ் காணாம போயிட்டு இது உங்களுக்கு ஸ்மூத் ஃபினிஷிங்கை கண்டிப்பா கொடுக்கும். 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, வாலோட ஃபினிஷிங். இந்த வாலோட ஃபினிஷிங்கை நீங்க பிளாஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிருக்கணும். அதாவது வாலோட ஃபினிஷிங் ஸ்மூத்தா இருக்கணுமா இல்ல ரஃபா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுல நீங்க வால்பேப்பர்ஸோ இல்ல டிசைனர் ஸ்டிக்கர்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஸ்மூத் ஃபினிஷிங் வேண்டாம், ரஃப் ஃபினிஷிங் தான் வேணும் அப்படின்னா நீங்க அதுல பட்டி பார்க்கலாம். பட்டி பார்க்கறதுக்கு ரஃப் ஃபினிஷிங் மட்டும்தான் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, 5வது முக்கியமான பாயிண்ட், இது நீங்க பெயிண்டிங் ஒர்க்கோ இல்ல பட்டி ஒர்க்கோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருக்கிற பிளாஸ்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அதாவது ஏர் பபிள்ஸ் இல்ல ஏர் கிராக் இது எல்லாத்துமே வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. சப்போஸ் இது ஏர் பபிள்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை உடச்சி விட்டுட்டு தான் நீங்க அடுத்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க அதை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு பெரிய டேமேஜஸை ஏற்படுத்தும். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எதனால வருதுன்னா, பீஸ் அண்ட் யூஸ் பண்றதுனால ரேரா உங்களுக்கு வரும். இது லாஸ்ட் பாயிண்ட் அண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டும் கூட. பிளாஸ்டிங் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 7 days கியூரிங் கண்டிப்பா வேணும். இந்த 7 days கியூரிங் நீங்க பண்ணல அப்படின்னா நீங்க பண்ணிருக்கிற பிளாஸ்டிங்கோட பாண்ட் லூஸ் ஆகி வாட்டர்லாம் கீழே உதிர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இது போல கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா இருக்கிற வீடியோஸ் தர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனல்ல அடுத்தடுத்து போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும் அப்படின்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.